பவர் ஆஃப் கம்பவுண்டிங்ன்ற ஒரு பிரின்சிபலை வந்து ரொம்ப அழகா வந்து அதை யூஸ் பண்ணி அவரோட வெல்த்தை அதிகரிச்சிருக்காரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 11 வயசு சொன்னேன் நான் ஆரம்பிச்சது. அவருடைய மிட் 50s 55 வயசுல தான் அவருடைய ஃபர்ஸ்ட் $1 பில்லியன் ஆச்சு அவரோட போர்ட்ஃபோலியோ. பில்லியன்ன்றதே பெரிய விஷயம். அவருக்கு வந்து 55 வயசு ஆச்சு அந்த $1 பில்லியன் வரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கம்பவுண்டிங் ஆகி இப்போ வந்து பல பில்லியன்ஸ், ஒரு 30, 40, 50 பில்லியன் மேலே போயாச்சு அவரோட வெல்த். இதுல நம்ம என்ன கற்றுக்கணும்னா, நம்ம எஸ்ஐபி பண்ணுறோம் ஆஸ் இன்வெஸ்டர்ஸ். என்ன பிரச்சனைனா, ஒரு சின்ன இன்வெஸ்டர் வந்து எஸ்ஐபி ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்குள்ள அதை போய் பார்ப்பாங்க. அந்த போர்ட்ஃபோலியோ வந்து பெரிய ரிட்டர்ன் கொடுத்துருக்காது, கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும் அவங்களுக்கு. இல்லை மார்க்கெட் கொஞ்சம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணிங்களா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே பணத்தை எடுத்துடணும்னு பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ வாரன் பஃபேயோடைய லைஃப் ஜேர்னியை பார்த்தீங்கன்னா, முதல் 40 வருஷத்தில் ஒரே பில்லியன் தான் பண்ணார். அடுத்த 40 வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $40 பில்லியன். அந்த ஒரு பில்லியன் 40 மாறிடுது, $40 பில்லியன் ஆயிடுது. இதுதான் பவர் ஆஃப் கம்பவுண்டிங். நீங்கள் ஒரு ஜேர்னியை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு பவர் ஆஃப் கம்பவுண்டிங்கில் பல மடங்கு அந்த கார்பஸ் வந்து க்ரோ ஆகும்.